ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போற வீடியோனா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துல குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிப்பதற்கு முன் நம்ம அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி இந்த தவறுகளை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கோம். அது என்ன மாதிரி தவறுகள் நம்ம செய்யறோம்ன்றத பார்க்க போறீங்க. இப்போ பாத்தீங்கன்னாக்கா பல்வேறு அப்டேட் வந்து டிஎன்பிசி குரூப் 4ல இருந்து கொடுத்திருக்காங்க. அதுல முதல் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம அப்ளை பண்றதுக்கு வெப்சைட் கொடுத்திருக்காங்க. வெப்சைட்ல பாத்தீங்கன்னாக்கா வழிமுறைகள் அறிவுரைகளும் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதை நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு நம்ம அப்ளை பண்ண பாருங்க. அதை ஸ்கிரிப்ட் அதாவது ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்ல கொடுத்திருக்காங்க. ஒரு 57 பேஜ் உள்ள ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்ல கொடுத்திருக்காங்க. அதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்றது தான் நம்ம பார்க்க போறோம். அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி நாம என்னென்ன பண்ணணும் அதுதான் இந்த வீடியோட கான்செப்ட். ஒருங்கிணைந்த குடிமை பணி தேர்வு குரூப் 4 சொல்லுவாங்க. இதை அறிவிப்பு தேதி வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 30ஆம் தேதி, அதாவது நேற்று முன்தினம் வந்து இதுக்கான நோட்டிபிகேஷன் வந்தது. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிப்ரவரி 28ஆம் தேதி லாஸ்ட் டேட் சொல்லி கொடுத்திருக்காங்க. நீங்க அப்ளை பண்ணதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தேர்வு நாள் சொல்லி கொடுத்திருப்பாங்க. எக்ஸாமினேஷன் டேட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜூன் 9ஆம் தேதி கொடுத்திருக்காங்க. குறைஞ்சது 5 மாத காலம் கிட்ட உங்களுக்கு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணதுக்கு கொடுத்திருக்காங்க. இதற்கு விண்ணப்பம் திருத்தம் அனுமதி நீங்க அப்ளை பண்ணுறீங்க. அந்த அப்ளை பண்ணதுக்கு பல கவனம் தேவைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த கவனத்துல என்னென்ன இருக்குன்றத பார்க்க போறீங்க. திருத்தம் இப்ப நீங்க அப்ளை பண்ணது கொஞ்சம் சின்ன கரெக்ஷன் இருக்குன்னா அந்த கரெக்ஷன் எல்லாம் அப்ளை பண்ணதுக்கு மார்ச் 4ல இருந்து 6 வரை 3 நாட்கள் வந்து கொடுத்திருக்காங்க. OMR பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த 3 நாள்ல உங்களோட அப்ளிகேஷனை நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதற்கு முன்னதாக அப்ளை பண்ண சொல்லி கரெக்டா அப்ளை பண்ணிட்டாங்கன்னா இது நோ ப்ராப்ளம். இப்ப நம்ம டிஎன்பிசி குரூப் 4ல வந்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னாக்கா நேம் வந்து டைப் பண்ண சொல்லி தப்பா டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அது நேம் கரெக்ஷன் இன்னும் இது வரைக்கும் டிஎன்பிசி குரூப் 4ல இது வரைக்கும் அப்ளை பண்ணது கிடையாது. அது மாதிரி ஆப்ஷன் கொடுத்து கிடையாது. இந்த வாட்டி கொடுப்பாங்களான்றது தெரியல. அது நம்ம மார்ச் 4ஆம் தேதி மேலதான் தெரியும்ன்ற மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒருங்கிணைந்த குடிமை பணிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மற்றும் 3 விதமான பதவிகளுக்கு வந்து எடுக்கப்படுறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா வனக்காப்பாளர் புதிய பதவிகள் சொல்லிட்டு சேர்த்து பாத்தீங்கன்னாக்கா 3 பதவிகள் கிட்ட சேர்த்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா புதிய பதவிகளை வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துக்கு கூட கூடிய வனக்காப்பாளர், டிரைவர் கம் வெட்டனரி அசிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. அப்புறம் காவலர், வனக்காவலர். இதுல வந்து வனக்காவலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா பழங்குடியின இளைஞர் கொடுத்திருக்காங்க. பழங்குடி இளைஞர் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் நம்ம கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு விண்ணப்பம் பதிவு செய்யும் போது செய்ய வேண்டியவை இந்த 3 ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்க வனக்காப்பாளருக்கு அல்ல வனக்காவலருக்கு அப்ளை பண்ண போறீங்களா கேட்கிறாங்க. அதுக்கு அப்படி இல்லைன்னா வனக்காவலர் வனக்காப்பாளர் அல்லாத ஏனைய பதவிகளுக்கு அப்ளை பண்ண போறீங்களா, அப்படி இல்ல அனைத்து பதவிகளுக்கும் அப்ளை பண்ண போறீங்களா என்றத 3 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. நம்ம எந்த ஆப்ஷன் உங்களுக்கு சூஸ் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணீங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் வனக்காப்பாளர் வனக்காவலர் அல்லாத ஏனைய பதவிகள் நான் விண்ணப்பிக்க போறேன் சார். ஏன் அப்படி சொல்றேன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப், ஏன்னா இதுக்கு வனக்காப்பாளர் வனக்காவலர் பதவிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்பர் ஆஃப் போஸ்டும் கம்மி தான். ஒரு 180 இருந்து 160 வரைக்கும் தான் இருக்கு. இதற்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு அடுத்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு புதிய பதவிகளுக்கான சேர்ப்புக்கான உடற்தகுதி குறைந்தபட்சம் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 163 சென்டிமீட்டர் இருக்கணும். வனக்காப்பாளர் வனக்காவலருக்கான தகுதி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சொல்லி கொடுத்திருக்காங்க. பெண் திருநங்கைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர் மார்பு சுற்றளவு நிர்ணயம் செய்யப்படும் சொல்லி கொடுத்திருக்காங்க. அது இன்னும் கொடுக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓட்டுநருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண் பார்வை கண்டிப்பாக இருக்கணும். கண் பார்வை நல்லா இருக்கணும். குறைஞ்சபட்ச பொதுக்கல்வி வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தோற்று எழுதினாலும் பரவாயில்ல சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க 10th ஃபெயில் ஆகிட்டு திரும்ப எழுதி பாஸ் ஆயிருந்தாலும் இதுக்கு அக்செப்டபிள் சொல்லி கொடுத்திருக்காங்க. இது கண்டிப்பா விண்ணப்பிக்கும் போது இந்த கான்செப்ட் இதை செக் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. டிஎன்பிசி குரூப் 4ல இப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி வர ஒரே நிமிஷம் நெக்ஸ்ட் இது வச்சுக்கோ. இந்த 3 பதவிகள் தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. வனக்காப்பாளர் வனக்காவலர் வனக்காவலர் அல்லாத ஏனைய பதவிகள். இந்த அப்ளை பண்ண சொல்ல நீங்க விஓக்கு போவீங்க. விஓ அந்த போஸ்ட்டுக்குலாம் நம்ம அப்ளை பண்றதுக்கு ஒரு எக்ஸாம் மட்டும் எழுதினா போதும், நீங்க டைரக்டா செலக்ட் ஆயிருவீங்க. இந்த பதவிக்கு நீங்க அப்ளை பண்ண பாருங்க. இதை தவறு செய்யாம அப்ளை பண்ண பாருங்க. மேலும் தவறுகள் எதனா கமெண்ட்ல கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ளை பண்ற வீடியோவும் ஒரு அழகா வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நம்ம போட போறோம். அடுத்து அந்த வீடியோ வரப்போது எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன டாக்குமெண்ட்
டாக்குமெண்ட் தேவை, என்னென்ன டாக்குமெண்ட் சைஸ் என்ன, நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், டாக்குமெண்டோட சைஸ் என்ன, பிடிஎஃப் ஃபார்மேட்ல எப்படி அப்ளை பண்ணணும், புதிதாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு எப்படி, ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கூடுதலாக அப்லோட் பண்ணணும் போன்ற டாக்குமெண்ட் தகவல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம் அடுத்த வீடியோல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்க. நம்ம வீடியோ வந்து பாத்தீங்கன்னாக்கா குறைஞ்சது ஒரு 4000 பேர் 5000 பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணீங்க. இந்த பயனுள்ள தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.